ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 5 to 11 வரை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைய தலைப்பை குறித்து நாம் பார்ப்போமானால் பரிசுத்தத்தை நோக்கி என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக பரவாயில்ல. முதலாவதாக, ஒரு குடும்பத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை விட்டு பிரிந்தார், அல்லது ரொம்ப அதிகமாய் அன்பு கூறும் பொழுது ஒருத்தர் நம்ம விட்டு பிரிந்தாலும்னாக்கா, இறந்துட்டாங்க அல்லது பிரிந்தாலும் சரி, நமக்கு ஒரு தனிமையை வந்துடும் இல்லையா? பயம் வந்துடும். ஐயோ, நம்ம கூட இருந்துட்டு திடீர்னு ஆள் காணாத போயிட்டாங்களே அப்படின்ற போது தனிமையா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரும். இதே தான் பிரியமானவர்களே இந்த ஸ்டீச்சர்களுக்கு இருந்தது. அதை தான் இந்த ஸ்டீச்சர்களை கேட்கிறார்கள். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்களை விட்டு நான் போகிறபடினால் நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போறாரு. என்ன உதவி என்று பார்க்கும்போது, அவர் பரிசுத்த ஆவியானவரை உங்க மத்தியிலே நான் அனுப்புவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றது பாருங்க. அதனால தான் இந்த சீச்சர்களுக்கு ஒரு பயம் வந்தது. ஆனா இது பார்த்தீங்கன்னாக்கா, பேதுருக்கு கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு யோவான் 13:14 சொல்லிக்கிறான், அவருக்கு வந்து தன்னை குறித்தும் தன்னுடைய இருக்கிறவர்களை குறித்தும் தான் அக்கறையா இருந்து கொண்டான் ஒழிய, இயேசு கிறிஸ்து எங்க போகிறார் என்பதற்கு அவனுக்கு அக்கறை இல்லை. இயேசு சொல்லுகிறார் நான் போகிறேன் என்று. ஆனா இவனுக்கு எவ்வளவு அக்கறை, நோயோ போயிடுறாரு அப்படின்ட்டு தனக்கு குறித்து தான் அவன் பிரயாசப்பட்டு அக்கறை கொண்டான் ஒழிய, இயேசு கிறிஸ்து எங்க போகிறார் என்பது அவனுக்கு அக்கறை இல்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, அப்படித்தான் நம்ம மற்றவர்களை குறித்து நம்மளை அக்கறைப்படாத படிக்கு தன்னை குறித்து சுயமாய் நம்ம அதை பற்றி நம்ம சிந்தித்து நம்ம அப்படியாக இருப்போம் அல்லவா? இது இயல்பு, மனிதனுடைய இயல்பு. இது இஸ் நேச்சர் ஆஃப் a human being, selfness. ஓகே, அப்ப இங்க என்ன வருகிறது என்றால், உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று இங்க வாசிக்கிறோம். ஓகேயா? 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் இப்பொழுது நான் என்னை அனுப்பினரிடத்திற்கு யார் அனுப்பினாரோ அவர் இடத்துக்கு நான் போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனாலும் என்னை கேட்கவில்லை. பாருங்க, இப்ப எங்க போறாரு என்றது அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை. ஆனா பாருங்க, எப்படி இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் போறதுனால, ஆனாலும் நான் இவர்களை உங்களுக்கு சொல்லினாலே உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு தெரிந்து உங்களுடைய இருதயம் கலங்கி இருக்கிறது, அதாவது வேதனையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இப்ப நான் சொன்னது போல நம்ம விட்டு யாரா பிரிஞ்சா கவலைப்படுவோம்ல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு தெரியுது. அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து கவலைப்படுவீங்கன்னு தெரியும் என்று. அதனால என்ன நினைச்சு போறேன் பாருங்க. அப்படித்தான் இருந்தாலும் கூட, இந்த மக்கள் அவர் மீது அக்கறை இல்லாமல் இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்துக்கு தன் சீஷர்கள் மீது மிக அன்பும் மிகவும் தயவும் அவர் அக்கறை கொண்டவராக இருந்தார். அதே ஆண்டவர் பிரியமானவர்களே, இன்று நம்ம விட்டு பிரிந்து அவர் பரலோகத்துக்கு போனாலும் கூட, பரிசுத்த ஆவியானவரே தேற்றவாளவர் நம்ம மத்தியிலே அனுப்புகிறேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்த பிரகாரம் ஆண்டவர் நம் மீது வைத்த அக்கறை, ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பு அது பெரிதாக இருந்ததுனால ஆண்டவர் அப்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம மத்தியிலே அனுப்பினார். இன்று பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோமா இல்லையா? ஆமென். உறாவுகிறார். அதுதான் ஒரு வாக்கு தத்தம். அதனால நமக்கு ஒரு பயம் திகழமோ, நமக்கு அல்லது தனிமையாக இருக்கிறோம் என்று திகைய வேண்டாம். யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னது போல, கர்த்தராகிய ஆண்டவருடைய அனுகிரகம், அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தார் உன்னை நேசிப்பவர்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். காலம் வரும். ஆனா கடைசி காலத்திலே யாரு உன்னோடு இருக்கிறது? ஆண்டவர். அவரை நம்பித்தான் நம்ம இருக்கிறோங்க. இந்த உலகம் அப்படித்தான். ஒவ்வொருத்தரும் இறந்து போவார்கள். கூட யாரும் வரப்போறது இல்லை. கடைசியாக இருக்கிறது ஆண்டவர். ஆக அப்படிப்பட்ட ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேற்றவானவங்களை பலப்படுத்தும்படியாக நான் அனுப்புறேன். ஏன்னா அவர்கள் மேல அவருக்கு வைத்த மிக
மிகப்பெரிய அன்பு. அதே அன்பு தான் பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் தான் நம் மீது இப்பொழுது கூட நம்மளை தேற்றுகிறவராகவும் நம்மளை ஆறுதல் படுத்துகிறவராகவும் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் 1 யோவான் 4:10 எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4:10, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல. யார் வாசிச்ச முத? வாசிமா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு எப்படி உண்டாயிருச்சு? நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிப்பதனால அல்ல. It's not that you and I love God. No. God loves to the mankind. ஆண்டவர் தான் இந்த உலகத்தை நேசித்தார். ஆண்டவர் தான் இந்த மனு குலத்துக்கு ஆண்டவர் அன்பு செலுத்தினார். நீங்களும் நானும் அல்ல. அப்படிதானே? அவர் அன்பு செலுத்தினால்தான் தன்னுடைய ஜீவனையை அவர் தியாகமாய் என்னது சிலுவையிலே கொடுத்தார். the atoning sacrification. அப்ப ஆண்டவராகிய இதுதானுங்க உண்மையான அன்பு. not that we love God, but that he loved us and sent his son as an atoning sacrifice for our sins. கிருபாதார பலியாக, பரிகாரி, sacrification, பரிகாரம் செய்யறோம்ல, பாவத்துக்கு பரிகாரம் செய்யறோம்ல, அது போல தன்னைத்தானே தன்னுடைய ஜீவனையே தன்னுடைய உயிரையே பரிகாரம் செய்கிறார். பாஜா வைக்கிற மாதிரி உயிரை. அப்ப அவரு தன் உயிரை அவர் கொடுத்தார் என்பது நாம் பார்க்கிறோம். பார்க்க போன மனிதனுடைய பாவத்துக்காக நம்முடைய மனிதனுடைய பாவங்கள், அந்த உலகத்தின் பாவங்கள் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நோக்கி பார்த்தா ஆண்டவர் நம்மளை தண்டிக்க விடுவதாக இருக்கும். பார்க்க போனாங்க நம்ம செய்கின்ற பாவத்தினால, நம்ம அந்த நாளிலே உலகத்தின் பாவத்தினால மனிதன் செய்த பாவத்தை நிமித்தம் பார்த்தோம்னா நம்மெல்லாம் தண்டிக்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் இருந்தாலும் கூட பாருங்க, அவுட் ஆஃப் லவ், தேவனுடைய அன்பின் நிமித்தமாக தன்னுடைய நேசகுமாரனையே நமக்கு பதிலாக அவரை தியாகமாய் சிலுவிலே அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்பட்டோம், பாவங்கள் கழுவப்பட்டது. ஆக இன்றைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கணும். பாவம் இருந்தாலும் கூட பாவம் நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தை நம்ம சுத்திகரித்ததுனால நம்ம எல்லாம் மன்னிக்கப்பட்ட பாவிகள், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நம்ம கவலைப்பட தேவை. ஆண்டவர் நம்மளை மன்னித்தார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேசகுமாரன் ஒருவரே இந்த உலகத்துக்கு நமக்கு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் அவரை எங்களுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நிவார பலியாக பிராயச்சித்தம், உங்களுக்கு மெனக்கம் அவர் பிராயச்சித்தம் தன்னுடைய நேசகுமாரனை கொடுத்தார் என்று நாம் சிந்திக்கும். பரிகாரியாக இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய விசுவாசிகளுடைய பாவங்களெல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக. 9வது வசனம் வாசிமா. அதேதான். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? எப்படி வெளிப்பட்டது? வாசி. எப்படி வெளிப்பட்டதா? தேவன் குமார் நம் மீது வைத்த அன்பினாலே வெளிப்பட்டது. அப்ப அன்பு எப்படியா, எவ்வளவு ஒரு பொக்கிஷம் பார்த்தீங்களா, எவ்வளவு முக்கியம் என்பது. ஆக பிரியமானவர்களே, தேவ அன்பு இப்படியாக வெளிப்பட்டது. இதுதான் தேவனுடைய அன்பு. இங்க 3 காரியத்தை ஆண்டவருங்க சொல்லுகிறதை பார்க்கணும் அல்லவா? நான் வாசிக்கும் போது 1 யோவான் அல்ல, யோவான் 16 நான் வாசிச்சேன் அல்லவா?
அதுல வந்து 3 காரியத்தை குறித்து ஆண்டவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். என்னப்பா என்னது அது? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்துவார் என்று சொன்னார் இல்லையா? எதை குறித்து அவர் சொன்னாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை உணர்த்துவார் என்று சொன்னார். எதை குறித்து சொன்னார்? நான் வாசித்தேன் அல்லவா? எங்க ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பாப்போம். பாவத்தை குறித்து, அப்புறம் நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். அப்ப நம்மளை உணர்த்துவார் என்றால் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். நம்மளை ஒரு is trying to mold you, to lead you in a good way. அப்ப ஆண்டவர் அதை இங்க சொல்லுகிறது என்னவென்றால், நான் போகிறேன், இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதுதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு உண்மை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போவதனால உங்களுக்கு பிரயோஜனம் என்று அவர் சொல்றாரு. இன்று நம்ம கூட இருக்கிறவங்க யாரும் போயினாக்க நம்ம பிரயோஜனமா இருக்குமா? இருந்தா தான் பிரயோஜனம். ஆமாவா இல்லையா? இல்லாட்டினா பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஆள் இல்லை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் போனாக்கா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். போவாவிட்டால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. போவாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வர மாட்டாரு, தேற்றவாளவர் இருக்க மாட்டாரு, வர மாட்டாரு, அனுப்ப மாட்டேன். நான் போனாக்கா போனால் ஒளியே அப்படிதான் சொல்லிக்கிறேன். இருந்தால் தான் அது உண்மைதானே. போனாரா இல்லையா? ஆக அவர் போனது படியினாலே இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இங்க அனுப்பப்பட்டிருக்கிறது. இங்க 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்க சொல்றதை பார்க்கிறோம். ஒன்று பாவத்தை குறித்து, அப்புறம் நீதியை குறித்தும், sin, righteousness and judgment இல்லையா? ஆக இந்த 3 காரியத்தை குறித்து ஆண்டவர் இங்க உங்களை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லுகிறது பார்க்கிறோம். See, apart from spirit converting work, people can never see themselves as sinners. You understand? Huh? Apart from the spirit converting work, that means people can never see themselves as sinners. அப்படினாக்கா ஆவியானவர் உணர்த்தல் இல்லாமல் மக்கள், நீங்களும் நானும், நாம் பாவிகள் என்று நம்ம பார்க்க முடியாது, நாம் பாவிகள் என்று நம்ம உணர முடியாது, நான் தவறு செய்திருக்கிறேன், தவறானவன் என்று நம்மளை உணர முடியாது. எப்படி? ஆவியானவர் உணர்த்தல் இல்லாமல். அப்ப ஆவியானவர் உணர்த்தல் இல்லை என்றால் நம்ம யார்? அப்ப கடவுள் பிள்ளை இல்லை. அப்ப ஆண்டவர் கடவுள் பிள்ளைகள் ஆண்டவர் இப்படியாக உணர்த்துவார். அப்ப ஆவியானவர் உணர்த்தும் பொழுது நான் யார் என்று நமக்கு தெரியும். நான் எப்படிப்பட்டவள், சரியானவனா சரியானவளா என்பது ஆண்டவர் இங்க உணர்த்தும் பொழுதுதான் தெரியும். ஆக அதனால தான் ஆவியானவர் எங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அது பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அங்க அவர் என்ன சொல்றாரு? நான் போவேனாயில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். நான் போனால் தான் நான் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். உலகத்தார் இன்னைக்கு டிவியில பாத்தீங்களா? டிவியில வாசிக்கிறது கேட்டீங்களா? அப்படின்னு இந்த உலகத்தாருக்கு சொன்னார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மாறிடுச்சு. உலகத்தார் அப்படின்னு நீ கேட்டீங்களா இல்லையா தெரியல. அப்ப இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்தும். உலகத்துல யாரு? உலகம்னா யாருங்க? மக்கள். நம்மளை பார்த்து சொல்லிக்கிறது. ஓகே, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனுஷருக்கு தான் போகும் இல்லையா? மிருகத்துக்கு, செடிக்கு, கொடிக்கு போவாது. ஓகே, புரிஞ்சுக்கங்க. ஓகே, உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. அப்ப இந்த மக்கள் இவங்களுக்கு வந்து விசுவாசிக்காதனால, ஏன் விசுவாசமா இல்லைன்னாக்கா அவங்க ஆண்டவர் யார் என்று தெரியல. அவர்கள் ஏன் காரணம் என்னவென்றால் அவர்கள் பாவமே அவருடைய அவர் செய்த பாவமே அவருடைய விசுவாசியாமையா இருப்பதற்கு காரணம். That is the reason, because you are unfaithful, because you don't believe in Jesus Christ, and because that leads you to the
sin. அப்ப the sin is your failure to believe. அப்ப அந்த பாவமே அதுக்கு காரணமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பாவம் மன்னிக்கப்படாத நிலையில் ஒரு மனிதன், see, when you don't believe in Christ, that would lead you to hell. That means ஒருவன் கிறிஸ்துவை நம்பாவிட்டார், விசுவாசிக்காவிட்டார், அவனோட வாழ்க்கை பாவம் மன்னிக்கப்படாத நிலையிலே அவனை எங்க கொண்டு போகுமா? அது நரகத்துக்கு கொண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் மன்னிக்கப்படாதபடி நிலையில் இருக்கும் பொழுது நரகத்துக்கு செல்ல நேரிடும் என்பதால் பாவத்தை கண்டித்து அவர் உணர்த்துவார். அப்பனா ஒருவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்துச்சுனாக்கா, உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தாக்கா, நம்ம எல்லாரும் நரகத்துக்கு செல்வதற்கு வழி உண்டாகும். இன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையா? நீங்க நரகத்துக்கு போவீங்களா இல்லையா? ஹலோ, சொல்லுங்க, தெரியுமா? இல்ல. ஏன் இல்ல? ஏன் நம் நரகத்துக்கு போக மாட்டோம்? என்ன உறுதி? சொல்லுங்க, எதனால? சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லுங்க. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாரால? எப்படி? அல்லேலூயா. சிந்தின ரத்தத்தினால. ரத்த பலி இல்லாம உங்க பாவம் மன்னிப்பு இல்ல அல்லவா? ஆக இதெல்லாம் நேரிடும். மன்னிக்கப்பட்டதுனால நம்ம எல்லாம் பரலோக செல்வோம், நரகத்துக்கு அல்ல. ஒருவரோட பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்துச்சுனாக்கா அவன் நரகத்துக்கு செல்வது நேரிடுது, வாய்ப்புண்டு அல்லவா? ஆக அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறார்? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதான் முதலாவது சொன்னது. அவர் வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆக see, if your sins to be forgiven, you must believe in Christ. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் எவ்வளவு முக்கியமாக இருக்கு பார்த்தீங்களா? விசுவாசத்தினால் ஐயோ இல்ல, விசுவாசித்தனால் நீதிமான் பிழைப்பான் என்று, இல்லையா? இரண்டாவதாக பார்க்கிறோம் நீதி அல்லவா? அவர் சொல்றது இந்த உலகத்தின் 10வது வசனம் வாசிங்க. யோவான் 16. ஓகே, நானே வாசிக்கிறேன். ஓகே, நீங்கள் இனி காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்தும். நீதினா நியாயம். ஓகே, ஆண்டவர் இங்க பாத்தீங்கன்னாக்கா the righteousness brought about by Christ's sacrificial death. அதாவது நீதியானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால், அவர் தியாகம் பண்ணி தன் உயிரை ஜீவனை கொடுத்ததனால தான் இங்க இந்த நீதியானது உண்டானது. அது எல்லா நியாய தீர்ப்புக்கும் அவர் முடிவாக இருந்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தை மூலமாக அது சிலுவையிலே அறையப்பட்டதுனால மனிதன் righteousness, man become righteousness. மனிதன் நீதிமானாக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஜீவன், அந்த உயிர் அந்த சிலுவையிலே அறையப்பட்டதுனால, அவரை தியாகம் செய்தனாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம். You and I became righteousness because of he went and what? Gave up his life on the cross and shed blood. அவர் இயேசு கிறிஸ்து தன் சிலுவை மரத்திலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தினதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீதியானது இப்படியாக விளங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாய் நமக்கு நீதி வந்தது. நீதி உள்ளவர்களாக அழைக்கப்படுகிறோம். Not because of your good works, not because of you go and do things, help the poor. No. நீ தான தர்மம் செய்வதனால, நீ நல்ல கிரியை செய்வதனால, நீ நல்ல வேலை செய்வதனால அல்ல நீ நீதிமானாக இல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அவர் சிலுவையிலே அறையப்பட்டதனாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டோம். அவர் உயிர் கொடுத்ததுனால உலகத்துக்கு எல்லாருக்குமே நான் தியாகம் செய்கிறேன் என்று தேவகுமாரன்
அப்படியாக உயிர் விட்டார். நாட் பிகாஸ் ஆஃப் த குட் ஒர்க்ஸ். அதனால தான் சொல்றாரு, நான் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்து இப்படி பேசினேன் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். அப்ப அந்த ஆவியானவர் நீதியை குறித்து இங்கே பேசுகிறது, கண்டித்து உணர்த்துவார். அதுதான் நான் சொல்ற, ஆவியானவர் உங்களை கண்டித்து the Holy Spirit will ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா 10வது வசனம் உணர்த்து. What does it says in English Bible? யார் வைத்திருக்கீங்களா? 10வது கடைசி உணர்த்துவார், ஆவியை குறித்து உணர்த்துவார். The Spirit will reminds you, right? பாருங்க இது 10வது வசனத்தை, நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் வாசிங்க 11 வாசிக்கல, கண்டித்து உணர்த்துவார் 11ல 16:11 கடைசி வார்த்தை. Judgment will come because the ruler of this world has already been judged. மறுபடியும் ஆரம்ப வாசிங்க. Judgment will come. Judgment will come, கண்டித்து உணர்த்துவார். ஓகே, அதுதான் judgment will come. அப்ப ஆண்டவர் இப்படியாக சொல்றது, அவர் உணர்த்துகிறார். அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கிறது இல்லவா? இன்று நம்ம வெளியே நடமாட போகும்போது யாரு கூட இருக்கிறாரு? ஆண்டவர் நம்ம கூட நடந்து வராரா? மனுஷனாக வராரா? இல்ல. அப்ப எப்படி வராரு? ஆவியானவர் ஆவியோடு வருகிறார் என்று அந்த உணர்த்தல் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரணும். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நம்ம எல்லாம் பேசுறோங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, வந்துட்டாரு, ஆவியால பேசிக்கிறார், நாவுனால பேசிக்கிறாங்க, அந்நிய பாஷையில பேசிக்கிறாங்க, இதெல்லாம் நம்புறோம் இல்லையா? ஆனா ஆவியானவர் கூட இருக்கிறார் என்பது நம்பிக்கை இல்லை, அவிசுவாசம். ஆனா நம்ம வசனத்தை கேட்டிருக்குமா இல்லையா? ஆவியானவர் நடமாடுகிறார், ஆவியானவர் செயல்படுகிறார், ஆவியானவர் பாதுகாக்கிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், உணர்த்துகிறார் என்று நமக்கு தெரிகிறது அல்லவா? ஆனா ஆவியானவர் கூட இருக்கிறார், வரார் என்று ஏன் நம்புவதில்லை? நான் எங்க போனாலும் ஆவியானவர் ஏன்னா பார்க்குது. சீயிங் இஸ் பிலீவிங். பார்க்கிறதுனால நான் நம்புகிறேன் அல்லவா? பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்றோம் இல்லவா? காதால கேட்பதும் மெய், பொய்யா? பொய். கண்ணால பார்ப்பதும் பொய், அப்புறம் தீர விசாரிப்பதே மெய் என்றோம். அப்ப தீர விசாரிக்குங்க. ஆண்டவர் ஆவியானவர் கூட இருக்கிறாரு, வராருன்னு தீர விசாரிங்க. எங்க விசாரிப்பீங்க? புஸ்தகத்துல, இங்க தேவனோட வார்த்தையில இங்க விசாரி சொல்லுகிறது ஆவியானவர் இருக்கிறார் என்று. ஆக இந்த ஆவியானவர் நம்மளை போதிக்குவார் என்று நம்ம விசுவாசிக்கணும். இதுதான் ரோமர் உண்மையா இல்லை என்று ரோமர்ல இப்படியாக சொல்லுகிறது. பவுல் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 10:3 என்ன சொல்லுகிறார்னா, எப்படி என்றால் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார்? எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், தேவ நீதியை, தேவ வசனத்தை, தேவ சொல்லுகிற வார்த்தை நம்பாம அறியாம இருக்கிறபடினால இங்க என்ன சொல்லுறார்? நாங்கள் சுயநீதியை நினைக்க தேடுகிறபடியால். சுயநீதினா செல்ஃப். நான் சொன்னா சரி, நான் செஞ்சு என்னால தான் நடக்கும், என்னால தான் முடியும் அப்படின்னு சுயமா நினைக்கிறது. நான் பரிசேயர்கள் யூதர்கள் எல்லாம் அப்படி நினைப்பாங்க. இது சும்மா அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறது தான், அவங்க சொல்றது. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை பிரகாரம் அவங்க செயல்படுகிறவர்கள். அந்த நாள் மோசே நியாயப்பிரமாணத்தை பிரகாரம். ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாரும் வந்து உடைச்சாரு அல்லவா? அப்ப இங்க சொல்லுகிறது என்னவென்றால், நாங்கள் சுயநீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். தேவனுடைய நீதி என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன, தேவனுடைய உண்மை என்ன என்பது அதை பற்றி அவங்களுக்கு இல்ல, தெரியல, விசுவாசிக்கல. ஆனா சட்டத்திட்ட பிரகாரம் அதுதான் நியாய பிரமாணம், அதுதான் சரி என்று அது பிரகாரம் அவங்க செயல்படுகிறதுனால சுயநீதி, சொந்தமா சுயமாய் சிந்திப்பது, சுயமாய் செய்வது,
ஆனா கடவுள் என்ன சொல்லுகிறார், வார்த்தை என்ன சொல்லுகிறார், அதை பற்றி விசுவாசிக்காம இருப்பவர்கள் தான் இந்த யூதர்கள், இந்த பரிசேயர்கள். அதுதான் இங்க பவுல் இந்த சபைக்கு சுட்டி காட்டுகிறார், ரோமருக்கு. ஓகே, அப்ப 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னார், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் நீ பொழைச்சுக்குவ. என்னது, நீ எப்படியா பொழைச்சுக்குவ? என்ன அர்த்தம்? உயிரோடு இருப்ப, பொழைச்சுக்குவ. புரியுதுங்க உங்களுக்கு? ரட்சிக்கப்படுவாய். இங்க நான் பொழைச்சுக்கிற சும்மா தான் சொல்றாங்க, ரட்சிக்கப்படுவாய் அங்க எழுதிருக்கு. நான் சும்மா தமிழ்ல புரியும்படியா சொல்றேன். பொழைச்சுக்குவ. எப்படி பொழைச்சுக்குவ? நீ என்ன செஞ்சாக்க? நான் வாசி என்ன வச்சேன், என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. வாயினாலே அறிக்கையிட்டு அப்படின்னு நான் வாய் சும்மா வளர்றது இல்லைங்க. வாயினாலே அறிக்கையிட்டுனா நீ போய் ஆண்டவர் நற்செய்தியை போய் சொல்லுவது. தேவன் எனக்கு என்ன செய்தார், ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பது நீ போய் நற்செய்தி சொல்வது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார் என்று நம் சாட்சி சொல்வது. அதைத்தான் சொல்கிறது, உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டால் என்ன ஆகுமா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. யார் எழுப்பினது? இங்க என்ன சொல்லுகிறது, என்ன அர்த்தம்? யார் எழுப்பினது? ஹலோ, நான் இப்பதாங்க வாசிச்சேன். பைபிள் குவிஸ் வச்சா தோத்துருவீங்க வந்துருது. ஓகே, இங்க என்ன சொல்லுகிறது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று நீ உன்னுடைய இதயத்திலே நீ நம்பினக்கா நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப யார் எழுப்பினாருங்க? யார் எழுப்பினது? நல்லா சொல்லுங்க. நான் வாசிச்சேன் அதுலயே விட இருக்குங்க. வாசிங்க. ரோமரு 10:9 வசனத்தை வாசிங்க. நல்லா கேளுங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று. இருங்க அது முதல் வாசி. தேவன் அவரை மரித்தோரில் இருந்து. தேவன் அவரை, எவரை? ஹலோ, தேவன் எவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்? எவரை? அம்மா, தேவன் யாருங்க? கர்த்தர். ஹலோ, நல்லா கேளுங்க. தேவன் யாரு? கர்த்தர். யாரை எழுப்பினாரு? இயேசுவை தான் எழுப்பினாரு. மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை நீ உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லவா? ஆமாங்க, அப்படித்தானே சொல்ற. அப்படிதான் தேவன். வாசிமா, நல்லா கேளுங்க. தேவன் அவரை. நல்லா தேவன் எவரை? அவரை யாரு? அவரு அப்புறம் என்ன? அதுதானே சொல்றாருங்க. தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அப்புறம் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு உயிர் தெழுந்தார் என்று நம்புறோமா? ஒண்ணுதான் சொல்லுது வாய். நம்புறீங்களா? அப்ப நம்பணும். அப்புறம் மரித்தோர் உயிர் தெழுந்தார் என்று நீ உன் வாயினாலே நீ அறிக்கை செய்தால் நீ என்ன ஆவாய்? உங்களுக்கு என்ன ஆகும்? 2-3 வார்த்தை தான் ஒரு ரட்சிக்க. நீ 2-3 பேர் தான் போவீங்க. உங்களுக்கு ரட்சிக்கப்படுவீர்கள். ஐயோ, ஓகே. அதுதான் ஆண்டவருங்க ஆவியானவர் இங்க நமக்கு உணர்த்துகிறார். ஓகே, மறுபடியும் நம்ம யோவானுக்கு போயிடுவோம். ஓகே, ஆக பிரியமானவர்களே, இப்படிதான் ஆவியானவர் இங்க நம்மளுக்கு பாதுகாத்து நம்மளை
போதிக்கிறார். மூன்றாவது வசனத்தில் பார்த்தோம்னாக்கா அங்க என்ன பார்த்தோம்? சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ், சுயமா நினைக்கிறது. அதான் சொன்னது போல நல்ல செயல், என்னோட சுயமா நான் செய்கிறதுனால நான் பொழைச்சிக்குவேன், சுயமா நான் செய்கிறதுனால எனக்கு எல்லாமே உண்டு, எனக்கு எல்லாமே என்ன ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சிந்திப்பவர்கள் இல்லை. நாட் பை குட் ஒர்க்ஸ், குட் ஒர்க்ஸ். அதான் அவர் என்ன, தேவனுடைய பார்வையில நீ செய்கின்ற காரியம் இருக்க, தேவனுடைய பார்வையில நீ செய்கின்ற வேலையெல்லாம் அழுக்கு கந்தையா முட்டை. கந்தனை என்னது? என்ன சொல்லுவாங்க அதுக்கு? கந்தை போன்றது. கந்தைனா என்னது? அழுக்கு மூட்டை. அழுக்கு மூட்டை பார்த்து, ஏய் அழுக்கு மூட்டை, நீ அழுக்கு மூட்டைன்றாரு நம்மளை பார்த்து. நீ செய்கிறது செயல் பார்த்து நீ அழுக்கு மூட்டைன்றாரு. அப்படி இல்லை, தெரியுதா? நல்லா நம்ம எல்லாம் அப்படி செய்யறதுனால அப்படின்னு இல்லை. ஆண்டவருக்கு என்ன சொல்ல பாருங்க. அது ஏசாயா தீர்க்கதரிசி, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசில 64ஆம் அதிகாரத்துல 64:6 நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இங்க என்ன சொல்றாரு? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களை போல இருக்கிறோம். தீட்டானவர்களை போல, தீட்டுப்பட்டவர்கள் அப்படிதானே போல இருக்கிறோம். எங்களுடைய நீதி எல்லாம், நீதினா நியாயம் தர்மம் இதெல்லாம், எங்களுடைய நீதி எல்லாம் யார வச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தை வாசி. நான் வாசிக்க கூடாது, நீங்க வாசித்தா நல்லா இருக்கும். கேளுங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். யார் அனைவரும்? நான் இல்ல, நீங்க சொல்றீங்க. நாங்க அனைவரும். ஓகே, சொல்லுங்க. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. என்னுடைய நீதி எல்லாம் என்னது? என்னோட நியாயம் தர்மம் செய்கிறதெல்லாம் எப்படி இருக்குதா சொல்றாரா? கந்த மூட்டை, கந்தகை போன்று, அழுக்கு மூட்டை போல. அப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அழுக்கு மூட்டை அப்படின்னு. எவ்வளவுதான் நம்ம இருந்தாலும் அதனால, ஆனா அப்படியே இல்லை. அந்த அழுக்கு மூட்டெல்லாம் ஆண்டவர் சிலுவிலே நமக்காக ஏற்றுக்கொண்டு பாடுபட்டார், சுமந்தார். இயேசு சுமந்து கொண்டாரே யாருடைய பாவங்கள் எல்லாம். ஓகே, அப்ப அவர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீ செய்யறதெல்லாம் பயனற்றது என்று. அந்நிய செய்யறாங்க, அந்நிய. The Gentiles are doing good works like what you and I do, right? என்ன சொல்ற? தர்மம், அப்புறம் என்ன சொல்ற? என்ன தர்மம் தான். தான தர்மம். ஓகே, அந்நியர் செய்யறாங்களா இல்லையா தான தர்மம்? போய் பாருங்க, நம்மளோட அவங்க வேகமா இருக்காங்க. ஆமா இல்லையா? அதை பத்தி பேசாதீங்க, சம்பளங்களை பத்தி பேசுங்க. அப்ப நீங்க என்னவா? நீ இந்த பூமியில தானே பிறந்தீங்க. அம்மா அம்மா அவங்க நீங்க வந்து மலாய்க்கணக்கில் சொல்றீங்க, பரவாயில்ல. நம்ம உலகத்துல பொறுத்திருக்கணும். நம்ம தேவனுடைய புத்திரா தெரியுமா? தேவனுடைய புத்திரி, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், கடவுளுடைய புத்திரன், கடவுளுடைய புத்திரி. நீங்க தான் பூமி புத்திரி, பூமி புத்திரா. விளக்குதுங்களா? நீங்க அதை சொல்றீங்க. அது இங்க மட்டும் தாங்க. நம்ம உலகத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம என்னது பூமி புத்திராங்க நம்ம. அப்ப அப்ப உண்மைதானே? அப்படி பாருங்க, பூமி புத்திரான்னு. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய புத்திரி. ஓகே, நம்ம எங்க வந்தோம்? எதை பத்தி பேசணும்? ஓகே, அப்ப அந்நியர்கள் தான தர்மம் செய்யறது போல நம்மளும் செய்யறோம் தான். But there is a difference between you and the Gentiles. அவர்கள் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் செய்வதற்கும் அந்நியர்கள் செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. What is the difference? அவர்கள் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி செய்வாரா? நீங்க மட்டும் தெரிஞ்ச மாதிரி செய்ய மாட்டீங்களா? நம்ம சபையார் மட்டும் செய்யறது இல்லையா? கிறிஸ்துவ தான் மோசம், தெரியுற மாதிரி செய்வாங்க எல்லாம். இன்னைக்கு சபை அப்படி இருக்குது. ஓகே, ஆனா பரவாயில்ல.
நீ விசுவாசி, நீ தேவனை விசுவாசிக்கிற, தேவனுடைய பிள்ளை. அந்நியன் அவிசுவாசி, அவன் விசுவாசிக்கவில்லை. அவன் எப்படிப்பட்ட தானம் தர்மம் செய்தாலும் கூட, நீ எப்படிப்பட்ட தானம் தர்மம் செய்தால் நீ கடவுளுடைய பிள்ளை, ஏன்னா நீ விசுவாசிக்கிற இல்லவா? அதுதான் டிஃபரன்ஸ் இல்லையா? சோ விசுவாசத்தினால் என்னது? நீ பிழைத்துக் கொள்வாய். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆக இயேசுவை விசுவாசிப்பதால் நாம் தேவ நீதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் தேவ நீதி. ஆக பெருமார்களே, see, righteousness means right standing with God. நீதிமான் என்றால் தேவனுக்கு முன்பாக நீ உண்மையாக இருப்பவன், நீ உண்மையாக நடப்பவன், நேர்மையாக இருப்பவன் என்று தான் நீ உண்மையான கடவுளுடைய பிள்ளை. அதுதான் உண்மையான நீதி. இதற்கு ஒரே வழி என்னவென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் இந்த உண்மையான நீதிமான்களாக இருக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது எப்படி என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டதனால தான். அதனால தான் நீயும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம். And today we became righteous because of Jesus Christ who shed the blood for you and me and forgiveness. Nothing else. அதனால் அவருடைய ரத்த சிந்துதனால தான் நம்ம எல்லாம் பாவங்கள் கழுவப்பட்டு நம்ம மன்னிக்கப்பட்டிருக்கோம், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். நீ வீட்டுக்கு போனா 1 யோவான் 1:7-9 வாசிங்க, அது கரெக்டான உங்களுக்கு. ஓகே, மூன்றாவதாக பார்க்கின்றோம் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. ஓகே, நியாய தீர்ப்பு பேசி நியாய தீர்ப்பு இங்க வந்து என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதனாலே நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப இந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன். சாத்தானே அவர் வென்றாரா இல்லையா? இந்த உலகத்தை அவர் அந்த பிசாசானவன் ஆண்டவர் எப்படி வென்றார்? எப்படி வென்றார் சொல்லு. சிலுவிலே அடிபட்டு பாதாளத்தில் ஏறி 3 நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். தேவனாக சொல்லியா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நீ என்று நீ வாயாலே நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்ப தேவன் மரித்தோரிலிருந்து அவரை உயிர்த்தெழுந்ததனால பிசாசை அவர் சிலுவையிலே அவர் வென்றார் என்று நாம் உலகத்தின் அதிபதியாக சாத்தான் நியாய தீர்க்கப்பட்டபடியினாலே சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டபடியால் இயேசுவை நாம் அவரை விசுவாசிக்காமல் இருந்தோம்னாக்கா நம்ம நரகத்துக்கு போவதற்கு நேரிடும் என்பது நான் சொன்னேன். ஆக ஆண்டவர் இப்படியாக பிசாசை தோற்கடித்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, ஆக உலகத்தின் அதிபதி சாத்தானை நியாய தீர்க்கப்பட்டபடியால் இயேசு கிறிஸ்து நாம் சொன்னது போல சிலுவையிலே நமக்காக அதை ஜெயித்தார் என்று. ஆக இப்ப யாரெல்லாம் விசுவாசிகள் அதாவது இங்க விசுவாசிகள் யாரு? யூதர்கள் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவருக்கு எதிர்ப்பா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே நம்ம எல்லாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று நம்ம அது புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆவியானவர் இதை உணர்த்தலாக சொல்கிறார். whoever believe in him will be not judged. அப்படினா யாரெல்லாம் அவர் நம்பி விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் எப்படி காப்பாற்றப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஆக அவர்களெல்லாம் நியாய தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் நீ ஆண்டவர் மீது அதிகமாக நீ விசுவாசிப்பதனால. so you are saved because of faith that you have in him. இயேசு கிறிஸ்து மேலே நீ விசுவாசிக்கிறதுனால உனக்கு அந்த நியாய தீர்ப்பு கிடையாது. அதனால ஆண்டவர் ஏற்கனவே பிசாசை, இந்த உலகத்தின் அதிபதியை ஆண்டவர் ஜெயிச்சார். ஆக பிரியமானவர்களே, 3 காரியங்கள் நாம் பார்த்தோம். ஒன்று பாவத்தை குறித்து, ஒன்று நீதியை குறித்து, ஒன்று நியாய தீர்ப்பை குறித்து. ஆரம்பத்திலே பயந்தார்கள் சீஷர்கள் என்று. அதே போல முடிவாக இந்த பரிசுத்தத்தை நோக்கி நாம் சென்றோமானால் நாம் எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த சீஷர்கள் கவலைப்பட்டது போல, ஐயோ போயிட்டாரு யாருமே இல்லையா அப்படின்னு அங்க. ஆனால் இன்று நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம், நம்மளுக்கு தேற்றவாளர் நம்மோடு இருக்கார். ஸோ டு நாட் பி worried
like the disciples. அந்த பயத்தோடு இருக்க வேண்டியது. ஏன்னா கர்த்தர் வந்து நமக்கு ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த தேற்றவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை வந்து நம்ம பாதுகாக்கிறவர். ஆக நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியது தேவையில்லை. God will reveal to us. கர்த்தர் நம்மளுக்கு அப்படியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஆக இரண்டாவதாக நம்முடைய பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டது. நம்ம பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட்டதால் நாம் ஆண்டவரிடம் இருந்து நமக்கு மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். we are forgiven. okay, மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். ஆக நாம் இப்பொழுது நம்ம விடுதலையாக இருக்கிறோம் அல்லவா? we are free. ஏனென்றால் அது கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தார். எப்படி செய்து முடித்தார்? கிறிஸ்து நம் பாவங்களெல்லாம் மூடி நம்மளை கழுவ போட்டு சுத்திகரித்து நம்மளை எப்படி செய்து முடித்தார்? சிலுவையில். அதாங்க அர்த்தம். நம்ம பாவங்களை கழுவப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சிலுவையில் அறியப்பட்டதுனால. ஓகே. ஆக பிரியமானவர்களே, மூன்றாவது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு, நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். The whoever believes in him shall be saved. அதெல்லாம் ஆக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, நமக்கு தண்டனை இல்லை. ஆண்டவரை நீ விசுவாசித்து அவருக்குள்ளே நீ வாழ்ந்தோம்னால் நமக்கு தண்டனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலை உண்டு. அதுதான் இங்க ஆண்டவர் இங்க சொல்லுகிறது. whoever believes in him, அதாவது நீ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நமக்கு வார்த்தையை சொல்லுகிறது. so your sins are forgiven. நம்ம தண்டனை படுவதில்லை, ரட்சிக்கப்படுவார்கள் என்று தான் நம்ம விசுவாசிக்க. என்றால் நீ தேவனோட வார்த்தையை நீ விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்ததுனால நீ ரட்சிக்கப்படுவார். இன்று நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தண்டனையிலிருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம மீது அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார். நம் விசுவாசிக்கிறதுனால நீதிமான் பிழைப்பார். விசுவாசிப்பதனால் நீதிமான். அப்ப நம்ம நீதிமான்களா இல்லையா? நம்ம எப்படி நீதிமான்களாக்கப்பட்டோம்? நல்லா சொல்லுங்க. இயேசு ரத்தத்தினால். இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தியதனால நம்ம எல்லாம் என்னது நீதிமானாக்குவார். அது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இறுதியிலும் சிந்தனையிலும் கிறிஸ்துவுக்குள் காப்பதாக. நாம் இந்த பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம்.